அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கே வந்துள்ள நம் அனைவர் மீதும் குறையின்றி நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு நோன்பின் நன்மையை திருடும் 7 திருடர்கள். திருடங்கன்னு சொன்னோடனே நம்மளுக்கு நகையை திருடுறவங்க, பணத்தை திருடுறவங்க, இல்லைனா ஃபோனை திருடுறவங்க, இந்த மாதிரி திருடங்க தான் நம்மளுக்கு ஞாபகம் வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி திருடங்களை பற்றி நான் பேச போகிறது இல்லை. நோன்புடைய நன்மையை திருடக்கூடிய திருடங்களை பற்றி நான் பேச போகிறேன். நோன்புடைய நன்மையை யாரெல்லாம் திருடுவாங்க, ஏன் நோன்புடைய நன்மையை திருடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஏன்னா நோன்புடைய நன்மை அவ்வளோ விலைமதிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு நாள் நோன்பு நோக்கிறவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குறேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட நோன்புடைய நன்மையை திருடுறவங்க யார் யாருன்னு பார்ப்போமா? அதில் முதலாவதாக இருக்கிறது டிவி. ரமலான் மாதம் ஆரம்பித்தோடனே நம்ம டிவிலாம் பார்க்கக்கூடாதுன்னு டிவியோட ப்ளக்கெல்லாம் பிடுங்கி போட்டுருவோம். ஆனால் கொஞ்ச நாள் கிடச்சோன்னே வெறும் நியூஸ் மட்டும் பார்க்கலான்னு ஆரம்பித்து மூவி சீரியல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அழுவ வேண்டிய நம்ம சீரியலில் வர சோக காட்சியை பார்த்து அழுதுட்ருப்போம். இதனாலே நம்மளுடைய நோன்புடைய நன்மைகள் திருடப்படுது. ரெண்டாவதாக ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் மார்க்கெட். பெண்கள் ஒரு பொருள் வாங்கிறதுக்காக கடைக்கு போனாங்க அப்படின்னா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து 10 பொருள் வாங்கிட்டு வருவாங்க. அதில் வீண் விரயமும் ஆகும், அதுக்கப்புறம் நேரமும் அதிகமாக செலவாகும். இதனாலே நம்மளுடைய நோன்புடைய நன்மைகள் திருடப்படுது. மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொலைபேசி, அதாவது ஃபோன் பேசுறது கூடமா தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னா என்ன விஷயத்துக்காக ஃபோன் பண்ணுமோ அந்த விஷயத்தை மட்டும் பேசி வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனால் நம்மளாம் அப்படி பண்ண மாட்டோம். எங்கள் பக்கத்து வீட்டில் எது நடந்தது, எங்கள் தெருவில் எது நடந்தது, எங்கள் ஊரில் எது நடந்ததுன்னு சொல்லிட்டு ஊர் கதையெல்லாம் பேசி கடைசியில் புறம் போய் பேசக்கூடிய அளவுக்கு நம்ம மாறிடுவோம். நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையலறை. நோன்பு மாதம் ஆரம்பிச்சதே மதியான வேலை சமைக்கவே தேவையில்லை, சமையல் அறைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிது அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் தான் பெண்கள் டபுள் மடங்காக சமைப்பாங்க. இஃப்தியாருக்கு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நோன்பே திறக்காமையும் சமைச்சிட்டு இருப்பாங்க. இதனாலேயே நம்மளுடைய நோன்புடைய நன்மைகள் திருடப்படுது. அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூடுதல். அதாவது பள்ளிவாசலில் அப்படி இல்லைன்னா ஒருத்தர் வீட்டில் ஒன்று கூடி அல்லாஹை பற்றி பேச போகிறோன்னு ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் தான் அல்லாஹை பற்றி பேசுவாங்க. மித்த நேரம்லாம் வீணான பேச்சுக்களில் ஈடுபட்டுருவாங்க. ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சத்தனம் ரொம்ப மோசமான திருடன். ஏன்னா இவன் நரக நெருப்புலேருந்து காப்பாற்றக்கூடிய தர்மத்தை விட்டு நம்மளை தூரமாக்கிடுவான். நம்ம எத்தனையோ விஷயத்துக்கு காசு செலவு பண்ணுவோம், ஆனால் தர்மம்னு வரும்போது யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளை ஆளாக்கிடுவான். ஏழாவது பார்த்தீங்கன்னா தாமதமாக படுக்கைக்கு செல்றது என்னமா இருக்குது. ரமலான் மாதத்தில் குரான் ஓதுவோம், தொழுவோம், திக்ர் செய்வோம், இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தாமதமாக படுக்கைக்கு செய்வோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா மாஷா அல்லாஹ். ஆனால் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நேரத்தை செலவழிச்சிட்டு தாமதமாக படுக்கைக்கு சென்று அருமையான தஹஜ்ஜுத் நேர தொழுகையை விட்டுருவாங்க. இரவின் கடைசி நேரத்தில் துவா கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அவங்க இழந்துருவாங்க. இந்த 7 திருடங்க கிட்டேருந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய நோன்புடைய நன்மைகளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு துவா செய்தவளாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.